வணக்கம் நட்புகளே. நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேங்க. வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்களிடையே, இந்தியர்களிடையே ஒரு பிரிவினைய உருவாக்குறதுக்குன்னே இங்கேருந்து சில பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன திராவிடர்கள், ஆரியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இந்த மாதிரி பிரிச்சு இங்கேருந்து இந்தியாவுல இருந்து போய் வெளிநாட்டுல இருக்க மக்கள் கிட்ட பேசுறாங்க. தமிழ் சங்கம் அப்படிங்கிற பேர்ல வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் வானத்திலிருந்து குதிச்சிங்களா, பூமியிலிருந்து தெரிச்சிங்களா அப்படின்னா, எதுவுமே கிடையாது. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நமக்கு கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா, ஒருத்தர் ஒரு சின்ன தொழில் செய்யணும் அப்படின்னாலே, அவர் வாழும் அந்த சமுதாயத்த மட்டுமே சார்ந்து அவர் அந்த தொழில் செய்ய முடியாது. ஏன்னா, அவரு ஒரு முஸ்லீமா இருந்தாருன்னா, அவருக்கு என்ன பண்டிகை வருதோ அந்த நேரம் மட்டும் தான் அந்த வியாபாரம் போகும். மற்ற மதங்களில் உள்ளவங்க, அவங்களுக்கு திருவிழா நடக்கும்போதும் அவருக்கு வியாபாரம் போகும் இல்லையா? அது மாதிரி தான் ஒருத்தன் அவனோட வாழ்வாதாரம் வாழணும் அப்படின்னாலே, மற்ற மனிதர்களின் உதவியும் தேவை. நீங்க ஒரு இடத்துல இருந்து தமிழ் சங்கம் அப்படின்னு ஒருத்தன் ஒண்ணு நடத்துறான்னா, நீங்க ஒண்ணும் தமிழ் சங்கத்த தயவு செய்து அ முன்னேற்ற வேண்டாம். நீங்க ஒழுக்கமானவங்களா, நல்லவங்களா, எந்த பிரிவினைக்கும் அ தன்ன புகுத்திக்காம, ஏதாவது ஒரு சங்கத்துல நம்ம இருந்தே ஆகணும், வெளிப்படணும், நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி, எந்த இதுலயுமே தன்ன புகுத்திக்காம, நீங்க பாதுகாப்பா இருங்க. வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்களா இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டில் வாழும், இல்ல மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நீங்க கரெக்ட்டா வாழ்றீங்களா? நேர்மையா இருக்கிறீங்களா? அப்படின்னு மட்டும் பாருங்க. வேகமா முன்னேறணும், பணக்காரனா ஆகணும், நம்ம சமுதாயத்துல நம்ம யாருன்னு வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதாவது ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா, எதுக்கெடுத்தாலும் ஒரு சங்கம். அவனுக்கு ஒரு காசு கட்டணும். அவன் அ ஒரு ஒரு போராட்டம் பண்ணணும். அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கணும். இப்படி வச்சு தான் மக்கள அன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் கொள்கையை எப்படி வச்சாங்களோ, அதே தான் இப்ப நடக்குது. ஒருத்தன் அ நம்மள பிரிவினையால தாக்குறான் அப்படின்னா, அது மிகப்பெரிய கேன்சர் நோய் மாதிரி. மக்கள் தங்கள தாங்களே பாதுகாக்கணும் அப்படின்னா, எந்த பிரிவினைக்குள்ளும் போகாதீங்க. எல்லாருமே சமந்தான் அப்படின்னு நினைங்க. பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தான்னா, அடுத்த அம்மா, அப்பாவா இருந்தான்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான் அப்படின்னு பாதுகாக்கிறவங்களுக்கு பேர் தான் தாய். ஒரு அரசு தாயை போல் நடந்து கொள்ள வேண்டும். பிரிவினையை வைத்து ஆளுவது அரசே அல்ல.